ஹலோ ஹாய். எங்கள் ஊரில் எங்கள் கோவிலில் எனக்கு திருவிழாங்க. அதனால் காலையிலே எழுந்து பிரசாதம்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேங்க காலையிலேயே. இது தாங்க எங்கள் குலதெய்வம் கோயில். திருமலையில் இருக்குது. எட்டியம்மன் கோயில், பீடாரி அம்மன் கூட சொல்லுவாங்க சாமியை. இந்த காலையிலேயே எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் பொங்கல் வச்சுட்டோங்க காலையிலேயே. சாமிக்குள்ளே அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 60 வருஷமாகவும் எந்த ஒரு திருவிழாவும் விசேஷமோ எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. போன வருஷம் பண்ணாங்க, இது 2வது வருஷங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் திருவிழா அப்படின்ட்டு நாங்கள் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் குலதெய்வம் கோயிலில். எங்கள் அப்பா 5 வயசாக இருக்கும்போது நடந்தது. இப்போ தான் பண்ணுறாங்க திருவிழா. நாங்கள் எங்கள் பசங்க எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயில் எப்படி திருவிழா பண்ணுவாங்கன்னா, இப்போ சாமி இருக்கிறது மாமியார் வீடு மாதிரியும், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு சின்ன அம்மன் கோயில் அம்மா வீடு மாதிரியும், சாமி இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு ஒரு நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரி தாங்க திருவிழா பண்ணுவாங்க. இங்கேருந்து போகும்போது ஒரு படையல் போடுவாங்க, அங்கே போய்ட்டு ஒரு படையல் போடுவாங்க சாமிக்கு. அதனால் சாமிக்கு அங்கே அம்மா வீட்டிலேருந்து சீர் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சீரை வச்சதுக்கப்புறம் தான் சாமிக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி தீபாரத்தனைலாம் காட்டுவாங்க. எல்லோரும் சீரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க உள்ள காலனியிலேருந்து. இந்த சாமி ஒரு கோயில் ஒரு சுற்றிட்டு அப்புறம் வச்சுருவாங்க அங்கே சாமிக்கிட்ட. நான் கிட்டே போக முடியல, ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் கிட்டே போய் சாமியை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் தனியாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நட்டு இந்த பிரசாதத்தை வச்சு சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அது என்ன தான் நான் 2 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அது ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா. அது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் சாமிக்கு. அப்புறம் ஈவினிங்காக கிளம்பி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே சாமிக்கு ஒரு படையல் போட்டிருந்தாங்க. அங்கே பெரிய படையலாக போட்டிருந்தாங்க. நிறைய இலை வச்சு சாமிக்கு பழங்க நான்வெஜ் தாங்க மோஸ்ட்டாக சாமிக்கு போடுவாங்க. அங்கே சிக்கன், மட்டன், எக்கு, அதுமாரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த முறுக்கு, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய படையலுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இலை வச்சுருப்பாங்கன்றது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 100 இலை வச்சுருப்பாங்க சாமிக்கு அங்கே படையல் போடும்போது. நடுவில் மாவு விளக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து தாங்க பண்ணுவோம் அந்த மாதிரி. அதே மாதிரி அங்கே கறி விருந்து நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. இந்த கறி சாப்பாடு தான் அன்னதானமே அங்கே போடுவாங்க. சிக்கன், மட்டன், ரசம், சிக்கன் 65 இந்த மாதிரி ஐட்டம் தான் போடுவாங்க. இது எல்லாமே வச்சதுக்கப்புறம் கடா வெட்டிட்டு சாமியை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. தூக்கி இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, சாமி இங்கேருந்து போகும்போது அம்மா வீட்டுக்கு போகும்போது ஆடிக்கிட்டே போகும். அங்கேருந்து எடுக்கும்போது சாமி எடுக்கவே முடியாது, சாமி எங்களால் தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. நல்லா ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்றதுனால எங்களுக்கு. அப்புறம் அங்கே அன்னதானத்தில் கறி சாப்பாடு போட்டதுனால ரொம்ப ரஷ் ஆகிடுச்சுங்க. அந்த பக்கம் போகவே முடியல எங்களால். கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய லைன் நின்றுட்டு இருந்துச்சு. இங்கேருந்து போலீஸ் எல்லாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமியை ஊர்வலத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க சாமியை. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.